அம்மா நான் வீட்டுக்குள்ள வரும்போது அப்பா ஏமா அழுதுட்டு இருந்தாரு. இன்னைக்கு சவாரிக்கு போகும்போது ஒரு கஸ்டமர் சாப்பிடறதுக்காக ஹோட்டல்ல வண்டியை நிறுத்த சொன்னாங்களாம். அப்பாவும் சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த கஸ்டமர் வந்து, உனக்கெல்லாம் சாப்பிட இங்க என்ன தகுதி இருக்கு, எங்க கூட வந்து நீ சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு, அப்படி இப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்களாண்டா. அதனாலதான் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வந்து. ஆனா அப்பா கஸ்டமர் காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சு உள்ள போகலடா, அவர் காசுலயே சாப்பிட்டுக்கலான்னு தான் உள்ள போயிருக்காரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம கஸ்டமர் ரொம்ப பேசிட்டாங்களாண்டா. அததான் அப்பாவால தாங்கிக்கவே முடியாம ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. அம்மா அப்பா அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு கூடாதுமா. அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? எங்க கஷ்டத்தை போக்கிட்ட நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட கையேந்தி நிக்கல, எங்களோட தேவையை எங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கும் அப்பா பில் பண்ணிட்டு அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். டிரைவருக்கும் தன்மானம் இருக்குன்னு அவங்களுக்கு காட்டியிருக்கணும். அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, உலகத்தோட சிறந்த பாதுகாவலர் டிரைவர் தானே, சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அப்ப எல்லாமே மாறிடும்.